விசுவாசிக்கிறேன், ஆகையால் பேசுகிறேன். முதலாவது வசனத்துல 4வது வசனத்தை படிக்க, 11ஆம் வசனத்தை படிக்க. எப்படி எனில் சாவுக்கினமான எங்கள் மாம்சத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். ஆமென், அல்லேலூயா. பவுலுக்குள்ள அதிகமான ஒரு விசுவாசம் இருந்து பாருங்க. ஆமென், அல்லேலூயா. எந்த நிலையிலும் கர்த்தரை விடாது நடக்கிறவனா இருந்தான். தேவன் எங்களை மறந்தாலும் மறக்காம போனாலும் அவர் என்னோடு தான் இருக்கிறார், என்னை அவர் ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல, என்னை விட்டு விலகுகிற தேவன் அல்ல என்ற ஒரு வைராக்கியத்தோடு அவன் ஊழிய பாதையில் நடந்து சென்றான். பல நேரங்களிலே சிறைச்சாலையின் அனுபவம் காணப்பட்டது. பல நேரங்களிலே கைதியாக போகிற காலங்கள் உண்டு. பல நேரங்களிலே நெருக்கப்படுகிற நாட்கள் உண்டு. அப்பொழுதெல்லாம் அவன் விசுவாசத்தை ஒரு நாளும் தளர்ந்து போகவில்லை. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் என்று சொன்னா, கர்த்தர் எனக்காக நியமித்த அந்த நிலையிலே கர்த்தர் என்னை நிறுத்துவார் என்ற விசுவாசம். ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு நிலையான காரியங்களை வைத்திருக்கிறார், ஒரு நம்பிக்கை என்கிற காரியங்களை வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். பவுலுக்கு என்ன நோக்கம் வைத்திருந்தார்னா, கர்த்தர் ஒரு நாளும் என்னை கைவிட மாட்டார். அப்போ ஒரு பிரயாணப்பட்டு போகிற ஒரு அனுபவத்திலே பவுல் காணப்படுகிறான். அப்போஸ்தலர் பகுதிகளில் பார்க்கிறோம், 27ஆம் அதிகாரம். அப்படினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவரை குறித்து பவுலுக்கு தெரியும். ஆமென், அல்லேலூயா. ஆனபடினால நீங்க கலங்காதீங்க, பயப்படாதீங்க, திகைத்து போகாதீங்க, சூழ்நிலைகளை கொண்டு அஞ்சு நிக்காதீங்க. நம்ம உயிர் ஒண்ணும் நடக்காது, உயிர் ஒண்ணும் போகாது. ஆமென். 14 நாள் பிரயாணம். ஆமென். 14 நாள் சாப்பிடாம ஒண்ணும் இல்லாம இருண்ட நிலைக்குள்ளாக போய்கொண்டிருக்கிறது, அந்தகாரம். ஆமென். சூரியன் மறைக்கப்பட்ட நிலை. எப்படின்னா மேகத்தினால 14 நாளும் இரவு எப்படி பகல் எப்படின்னு தெரியல. அப்போ எப்படிப்பட்ட ஒரு கலக்கம் இருக்கும் பாருங்க. அவங்க கிட்ட இருந்ததை எல்லாம் சாப்பிட்டு கடைசியில ஒண்ணுமில்லாத நிலையில அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். புயல் காற்று அதிகமாய் அடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் பவுலுக்குள்ள ஒரு நம்பிக்கை. ஏன் என்று சொன்னா, ராயனுக்கு முன்பதாக என் தேவன் என்னை நிறுத்துவார் என்கிற நம்பிக்கை. ஆமென், அல்லேலூயா. ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் என்னை ஒரு நிலையிலே வைக்கிற வரையிலும் என்னை கைவிடாத நடத்துவார் என்கிற நிலை. ஆமென். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருக்கிறவங்களா நல்ல கரங்களை தட்டி வாயில திறந்து தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. பவுலுக்குள்ள ஒரே ஒரு விசுவாசம் தான். ஏன் என்று சொன்னா, நீங்க எல்லாம் பயப்படுறீங்களா? பயந்துட்டு இருங்கப்பா. சூழ்நிலைகளை கொண்டு அஞ்சு இருக்கிறீங்களா? அப்படியே இருங்க. ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நான் ஆராதிக்கிற தேவன் என்னை கைவிடுகிற தேவன் அல்ல. ஆமென், அல்லேலூயா. இந்த சூழ்நிலைகள் என்னை மேற்கொள்ளாது. இந்த சூழ்நிலைகளை நான் மேற்கொள்வதற்கு கர்த்தருக்குள் இருக்கிற விசுவாசம் எனக்குள் இருக்கிறது என்பதை இந்த காலை நேரத்துல நாம் சொல்ல முடியுமா? அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறாரு, நான் அந்த இடத்துல போய் நிற்பேன், ராயனுக்கு முன்பதாக போய் நான் நிற்பேன். அல்லேலூயா. எத்தனை காற்றுக்கள் அடித்தாலும், எத்தனை கடல் கொந்தளிப்பு வந்தாலும், எத்தனை இருண்ட நேரங்கள் வந்தாலும், எத்தனை விதமான வியாதிகளை நீ சூழ்ந்தாலும், கர்த்தர் என்னை ஒரு நாளும் கைவிடுகிற தேவனே அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் என்று சொன்னா, அவர் என் பட்சத்தில் இருக்கிறார். புதிய ஏற்பாட்டு காலத்துல பவுல் விதமாக சொல்லுகிறாரு. பழைய ஏற்பாட்டு காலத்துல இன்னொரு நபர் விதமாக சொல்றாருன்னா, தாவீது. கர்த்தர் அதே வசனத்துல நாம் பார்க்கிறோம். 116வது சங்கீதம் 10ஆம் வசனத்தை படிங்க. விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன்,
அல்லேலூயா. விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். பவுல் அந்த இடத்துல பார்க்கிறோம், விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். ஆமென். அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் தாவீது வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட சூழ்நிலை தான். விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிற. முதலாவது வசனத்தை படிங்க. கர்த்தரின் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுக்குள்ள கர்த்தரின் சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். நம்ம ஜெபிக்கும் பொழுதெல்லாம் விசுவாசத்தோடு நாம் சொல்ல முடியுமா? கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். என்னுடைய நெருக்கங்களிலே நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். என்னை அவர் விட்டு விலகுகிற தேவன் அல்ல. தாவீதுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்தது. என்ன ஒரு வைராக்கியம் என்று சொன்னா, கர்த்தர் என்னை உயர்ந்த ஸ்தலத்திலே கொண்டு போய் வைப்பார். அந்த நிலைக்குள்ளாக இருந்தாலும் கர்த்தருக்காக நான் எதையாகிலும் செய்வேன், அது வரையிலும் எதுவும் என்னை மேற்கொள்ளாது. ஆமென். அல்லேலூயா. அந்த அதிகாரத்துல நீங்க தொடர்ந்து படிச்சீங்கன்னு சொன்னா பல நேரங்களிலே மரண தருவாய்கள்லாம் வந்துதான். ஆமென். 2வது வசனத்தை படிங்க. சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்ளுவேன். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாளத்தின் இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். ஆமென். அல்லேலூயா. மரண கட்டுகள் என்னை பிடித்துக் கொண்டது, மரண காரியங்கள் என்னை சூழ்ந்து கொண்டது, நெருக்கத்தின் பாடுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, குடும்பத்தின் சூழ்நிலைகள் வளர்ச்சி இல்லாமல் தடையாகவே நின்று கொண்டிருக்கிறது. நான் நல்லா இருப்பேன் என்று நினைச்சேன், ஆனாலும் எங்க வாழ்க்கையில பல தடைகள் இன்னும் வளரக்கூடாதபடி தடை செய்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் எங்களுக்குள்ள இருக்கிறாரா? கர்த்தரின் ஜெபத்தை கேட்கிறாரா? கர்த்தருக்கு மறு உத்தரவு கொடுக்கிறாரா? கர்த்தரை நோக்கி பார்க்கிறாரா? கர்த்தருடைய கரை இந்த மேல இருக்கிறதா என்று இந்த காலை நேரத்துல நீங்க நினைக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் நாம விசுவாசத்தை விட்டு விலக வேண்டாம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்க கூட தான் இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. தாவீதுக்குள்ள மரண கட்டு வந்தது, பாதாளத்தின் காரியங்கள் வந்தது, நெருக்கமான வியாதிகள் வந்தது. அந்த அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா நெருக்கமான வியாதிகள் வந்தது, பல நிலைகள் வந்தது. ஆனா ஒன்னே ஒன்னு சொல்றாரு, அவர் விசுவாச அறிக்கை ஒன்று சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல விசுவாச அறிக்கை யார் இடத்துல நம்ம சொல்லணுமா? சொல்லுங்க, யார் இடத்துல சொல்லணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது வாழ்க்கையில தன்னுடைய ஆத்துமாவிலே சொல்றார். ஆமென். அல்லேலூயா. 6ஆம் வசனத்தை படிங்க. 7வது வசனத்தை படிங்க. என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியா இளைப்பாறுதலுக்கு திரும்பு. போதும். அல்லேலூயா. யார் இடத்துல சொல்றாரா? ஆத்துமா இடத்துல என்ன சொல்றாரா? விசுவாச அறிக்கை சொல்றார். நீ பயப்படுறிய ஆத்துமாவே, உனக்குள்ள பயந்து கொண்டு இருக்கிறியா? இந்த வியாதி, இந்த பிரச்சனை, இந்த போராட்டம், இந்த சூழ்நிலை, இந்த காரியம் என்ன மேற்கொண்டது, எங்க குடும்பத்தின் காரியங்கள் இன்னும் வளராதபடி தடையாக இருக்கிறது என்று கலங்கி நிற்கிறாயா? பயப்படாத. அல்லேலூயா, அல்லேலூயா. கலங்காத. அநேக இடத்துல என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அல்லேலூயா. மரண கட்டுகள் உன்னை மேற்கொள்ளாது, பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்ளாது. பல நேரங்களிலே அவருடைய ஆத்துமாவிலே விசுவாச அறிக்கையை செய்கிறார். ஆமென். இந்த காலை நேரத்துல நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில எத்தனை நேரத்துல தோல்வி நேரங்கள் போல இருக்கிறதோ, வியாதிகள் நேரங்கள் போல இருக்கிறதோ, துன்பத்தின் நேரங்கள் போல இருக்கிறதோ, மனம் மடிவான நேரங்கள் போல இருக்கிறதோ, அப்போதெல்லாம் நீங்க சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, அல்லேலூயா, கர்த்தர் கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை நடத்துவார், கர்த்தர் உன்னை பாதுகாப்பார், கர்த்தர் உனக்கு சுகப்படுத்துவார். ஆத்துமாவே நீ கலங்கி போகாது. அல்லேலூயா,
அல்லேலூயா. ஏன் என்று சொன்னா தாவீதுக்குள்ள இருந்தது, என் ஜீவன் போகிற நேரத்துக்குள்ள தேவனுக்காக நான் எதையாகிலும் செய்யணும் என்கிற பொறுத்தனை. அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த காலை நேரத்துல கர்த்தருக்காக எதையாகிலும் பெருசா நான் செய்யணும்னு சொல்லி நீங்க பொறுத்தனை எடுத்துட்டீங்கன்னா, இதுக்கு இடையில உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை தடைகள், எத்தனை விதமான போராட்டங்கள் யார் வந்தாலும் கர்த்தர் கைவிட மாட்டார். ஆமென் சொல்றீங்களா?